செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியான வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பாலுவாய் காண்பேனி. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டீமினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷராசி. மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சூரியன் புதனுடன் இருக்கிறார். மனைவி மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் தீர்த்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளுக்கும் நல்ல மருத்துவம் கிடைக்கும். நன்மைகளை அடைவீர்கள். 4ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். புது தொழில் முயற்சிகளை செய்யலாம். அந்த புது தொழில் முயற்சிகளில் செலவினங்கள் அதிகமாக இருக்கும். செலவினங்கள் அதிகமானாலும் விரைவில் அதற்குரிய பலனையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேதுவான இருப்பது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. குழந்தைகள் பட்டாசு விடும் போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துவது மிக மிக முக்கியமானது. இன்றைய தினத்திலே உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சந்திரன் சுக்கரன் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்ட பிறகு சரியாகும். குடும்பத்திலே சிறிது மருத்துவ செலவுகள் ஆகும். கடன் தீர்ப்பதற்காக சிறிது செலவினங்கள் ஆகும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். 7ஆம் இடத்திலே சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இருப்பது, சூரியன் செவ்வாய் 7ஆம் இடத்திலே இருப்பது சிறப்பு இந்த லக்கணத்திற்கு. மேலும் சூரியன் புதன் செவ்வாய் இருப்பது இந்த வாரத்திலே தொழில்துறையிலே நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவிக்கு நல்ல ஒற்றுமை இருக்கும். பிரச்சனைகள் தீரும். லாபஸ்தானத்தில் ராகு இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி போன்றவருடைய அனுகூலம் நன்றாக இருக்கிறது. ஆரோக்கியத்திற்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது எவ்வளவு லாபம் வந்தாலும் அத்தனையும் விரயமாக்கிவிடும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு நல்ல நாட்கள். மேஷராசியிலே பிறந்த அசுனியிலே பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 20 திங்கட்கிழமை, அக்டோபர் 24 வெள்ளிக்கிழமை, அக்டோபர் 25 சனிக்கிழமை நல்ல நாட்கள். பரணியிலே பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 19 ஞாயிற்றுக்கிழமை, அக்டோபர் 21 செவ்வாய்க்கிழமை, அக்டோபர் 23 வியாழக்கிழமை, அக்டோபர் 25 சனிக்கிழமை. இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 20 திங்கட்கிழமை, அக்டோபர் 24 வெள்ளிக்கிழமை. இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த வாரம் மேஷராசியில் பிறந்த சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. மேஷராசியில் பிறந்தவர்கள் அக்டோபர் 23 வியாழக்கிழமை இரவு 10 மணி 6 நிமிடம் முதல் அக்டோபர் 26 ஞாயிற்றுக்கிழமை பகல் 10 மணி 46 நிமிடம் வரை சந்திராஷ்டகம். ஆக அக்டோபர் 24 வெள்ளிக்கிழமை, அக்டோபர் 25 சனிக்கிழமை இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானம் செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்திக்கும். அக்டோபர் 24 மாத்திரம் நல்ல காரியங்கள் செய்ய வேண்டாம். என்றால் 25 விட 24 சிறு தோஷம் அதிகமாக இருக்கிறது. அடுத்து இந்த நாளிலே ஏதாவது அவசியம் நீங்கள் நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் என்று இருந்தால், அது முக்கியமாக அஸ்வினியிலே பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 24, 25 இரண்டும் சந்திராஷ்ட தினங்கள். ஆகவே அவர்கள் அவசியம் செய்ய வேண்டியிருந்தால் குலதெய்வத்தை பூஜை செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் அக்டோபர் 20 திங்கட்கிழமை மாத்திரம் நல்ல நாள். பரணியிலே பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 25 சனிக்கிழமை ஆகாது. வீழ்ந்த நாட்கள் நன்றாக இருக்கிறதா? அக்டோபர் 19 ஞாயிறு, அக்டோபர் 21 செவ்வாய், அக்டோபர் 23 வியாழன் 3 நாட்கள் நன்றாக இருக்கிறது. கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவருக்கு அக்டோபர் 20 திங்கட்கிழமை மாத்திரம் நல்ல நாள். அக்டோபர் 24 வெள்ளிக்கிழமை அவசியமான காரியங்களை தெய்வ வழிபாடு செய்து விட்டு செய்யலாம். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது 7.5 சனியுடைய விரய சனி. அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்ல நிதியும் ஆஞ்சநேயர் நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகள் பெறுவது என்பது உறுதி. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெற்று 5ஆம் இடத்திலே இருந்து சனியுடைய பார்வை. உங்கள் ராசிக்கும் சனியுடைய பார்வை, ராசிநாதன் சுக்கிரனுக்கும் சனியுடைய பார்வை. ஆகவே திருஷ்டி மிக மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்கள் எதை முதலில் வெளியே சொன்னாலும் அதில் தடைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கும் உடல் பலகீனம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குழந்தைகளுடைய கல்விக்காக செலவினங்களும் ஆகும்.
இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல குருவான் உச்சம் பெற்றிருப்பதால் எந்த பிரச்சனை வந்தாலும் தைரியம் இருக்கிறது. தைரியத்தின் மூலமாக நீங்கள் பிரச்சனையிலிருந்து விடுபடுவீர்கள், நன்மைகளை அடைவீர்கள். 4ஆம் இடத்துல கேதுவான இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தாய்க்கு சிறு உடல் பாதை என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சந்திரன் சுக்கரன் இருப்பது குழந்தைகளை பற்றி அதிகம் கவலைப்படுவீர்கள். குழந்தைகளுடைய படிப்புக்காக செலவினங்கள் ஆகும், குழந்தைகளுடைய முன்னேற்றத்துக்காக செலவினங்கள் ஆகும். அதற்காக உங்களுக்கு கடன் சுமை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். கடன் வந்தாலும் விரைவில் அடைந்துவிடும். 6ஆம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். அதன் மூலமாக தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கும். 10ஆம் இடத்துல ராகுபான் இருப்பது தொழில்துறையில் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சலுக்கேற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். லாபஸ்தானத்தில் சனிபான இருப்பது நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் அதில் நல்ல லாபத்தை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த வாரம் ரிஷபராசிக்கு நல்ல நாட்கள். ரிஷபராசியை பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்துள்ளது. அக்டோபர் 20 திங்கட்கிழமை, அக்டோபர் 24 வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். ரோகிணியில பிறந்துள்ளது அக்டோபர் 19 ஞாயிற்றுக்கிழமை, அக்டோபர் 23 வியாழக்கிழமை, அக்டோபர் 25 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். மிருகஷம் 1, 2 பாதங்களில் பிறந்துள்ளது அக்டோபர் 19 ஞாயிற்றுக்கிழமை, அக்டோபர் 20 திங்கட்கிழமை, அக்டோபர் 24 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்லா இருக்கு. இந்த நாட்டில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கும் சனி பார்வை, உங்கள் ராசிநாதன் சுக்கரனுக்கும் சனி பார்வை. இதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கும் நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் ரிஷபராசிலிருந்து நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இந்த நெருப்பு கிரகங்களுடன் இருக்கிறார். ஆக உடல் உஷ்ணமாகும் காரமான பொருட்களை சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல புதன் இருப்பது குழந்தைகள் மீது மிகுந்த அக்கறை செலுத்துவீர்கள். குழந்தைகளும் ஓரளவு வளர்ச்சியை அடைவார்கள். 2ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே ஆரோக்கியத்திற்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும், நல்ல ஆரோக்கியத்தை அடைவீர்கள். குடும்பத்தில் விரைவில் சுபகாரியங்கள் நடக்கும். அதற்கான முகாந்திரங்கள் இந்த வாரம் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கிறது. 3ஆம் இடத்துல கேது பணம் இருப்பது இளைய மூத்த சகோதரர்களுக்கு சிறிய அளவில் உடல் பாதைகள் ஏற்படும். அவர்களுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. 4ஆம் இடத்துல சந்திரன் சுக்கரன் இருந்து சனியால் பார்க்கப்படுகிறார். அதுவும் சுக்கரன் நீச்சம் பெற்று சனியால் பார்க்கப்படுவதனால் தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. சிறு உபாதை என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. 5ஆம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் இருப்பது குழந்தைகள் சிறிது அடம் பிடிப்பார்கள். மறதி காரணமாக அவர்களுடைய மதிப்பெண்கள் குறையலாம். ஆனால் எதிர்காலம் அவர்களுக்கு சிறப்பாக இருப்பதனால் கவலைப்பட வேண்டாம். 9ஆம் இடத்துல ராகுபான் இருப்பது தந்தை சிறிது கோபத்துடன் இருப்பார்கள். சமாதானமாக பேசுவது மிகவும் சிறப்பானது. தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். 10ஆம் இடத்துல சனிபான் வக்ரம் பெற்றிருப்பது வெளிநாடு விரும்புபவர்களுக்கு, வெளிநாடு செல்ல விரும்புபவர்கள் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தாராளமாக சென்று விட்டு வரலாம். தொழில்துறை அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த வாரம் மிதுன ராசி நல்ல நாட்கள். மிதுராசி பிறந்து மிருகஷம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 19 ஞாயிற்றுக்கிழமை, அக்டோபர் 20 திங்கட்கிழமை, அக்டோபர் 24 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். திருவாதிரை பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 20 திங்கட்கிழமை, அக்டோபர் 21 செவ்வாய்க்கிழமை, அக்டோபர் 25 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களை பிறந்துள்ள அக்டோபர் 19 ஞாயிற்றுக்கிழமை, அக்டோபர் 21 செவ்வாய்க்கிழமை, அக்டோபர் 24 வெள்ளிக்கிழமை, 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றமும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே செவ்வாய் சூரியன் புதன் இருப்பது உங்களுக்கு சிறிது சங்கடங்கள் பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த பிரச்சனைக்கு விடுபடுவதற்காக ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமாளுக்கும் நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த ஒரு தீப வழிபாட்டினவங்க இந்த வாரம் முழுமைக்கும் மிதுராசி நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கடகராசி. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலே குருபகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. அதன் மூலமாக 2, 8 ராகுகேதுக்கள் இருந்தாலும் இந்த தோஷங்கள் எதுவும் செய்யாது.
உங்கள் ராசியில குரு பகவான் இருப்பது தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். 2ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பதனால் யாரிடம் எப்படி பேசுதுன்னு தெரியாமல் நீங்கள் பேசிவிடுவீர்கள். அதனால் சிறு சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் தெய்வம் குரு பகவான் உங்களை காப்பாற்றுவார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது மற்றவுடன் பேசும்போது சிறிது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. 3ஆம் இடத்தில் சந்திரன் சுக்கரன் இருப்பது மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. மனைவிக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்படும், ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. என்றால் மனுவுடைய ஸ்தானத்திற்கு குருடைய பார்வை இருக்கிறது. மனுடைய ஸ்தானாதிபதி சனிக்கும் குருடைய பார்வை இருக்கிறது. தேவபலத்தினால் மனைவிக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஜாதகம், அதாவது கடகராசி பந்துக்கள் ஆணாக இருந்தால் மனைவிக்கு தோஷம், பெண்ணாக இருந்தால் புருஷனுக்கு தோஷம். ஆனால் குருடைய பார்வை தோஷத்தை விலக்கியும் விடும். 4ஆம் இடத்தில் சூரியன் புதன் செவ்வாய் இருப்பது தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாய்க்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் நல்ல மருத்துவம் கிடைத்து அவர்கள் ஆரோக்கியத்தை அடைவார்கள். 8ஆம் இடத்துல ராகுபான் இருப்பது தினசரி நீங்கள் வாக்கிங், அதாவது நடைபயிற்சி மேற்கொள்வது நல்லது. இல்லாவிட்டால் உடலில் அசதி ஏற்படும், முதுகு வலி ஏற்படும், கால் வலிகள் ஏற்படும். 9ஆம் இடத்திலே சனிபான் வக்கரம் பெற்றிருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. தந்தைக்கு சிறு உடல் பாதை என்றாலும் சிறிது மருத்துவரிடம் காண்பது நல்லது. இல்லாவிட்டால் தந்தைக்கு மூட்டு வலிகள், கை வலிகள், கால் வலிகள் ஏற்படும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். அந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் கடகராசி நல்ல நாட்கள். கடகராசியிலிருந்து புனர்பூசம் 4வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 19 ஞாயிற்றுக்கிழமை, அக்டோபர் 21 செவ்வாய்க்கிழமை, அக்டோபர் 24 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தது அக்டோபர் 20 திங்கட்கிழமை, அக்டோபர் 23 வியாழக்கிழமை, அக்டோபர் 25 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தது அக்டோபர் 19 ஞாயிற்றுக்கிழமை, அக்டோபர் 21 செவ்வாய்க்கிழமை, அக்டோபர் 23 வியாழக்கிழமை, 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் கடகராசி செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது குடும்பத்தில் சிறு சிறு சிக்கல்கள், உங்கள் பேச்சில் பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை என்று விநாயகருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து இந்த கடகராசி பிறந்தவர்கள் சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து சிம்மராசி. சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சூரியன் நீச்சம் பெற்று 3ஆம் இடத்திலே இருக்கிறார். மனோதைரியம் சிறிது குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் தைரியமாக செயல்படுங்கள். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கிறது. மேலும் உங்களுக்கு அஷ்டமிஷ நடந்து கொண்டிருப்பதால் கை கால் வலிகள், மூட்டு வலிகள், முது வலிகள் வரும். சரியான நேரத்தில் தூக்கம் வராது. ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்துக்கு நல்லது. உங்கள் ராசியிலே கேது பகவான் இருப்பது நிறைய சிந்தனைகள் வரும், நிறைய குழப்பங்கள் வரும். அந்த குழப்பங்களுக்கெல்லாம் காரணம் உங்கள் ராசியிலே கேது பகவான் இருப்பது. ஆகவே நீங்கள் தியான பயிற்சி மேற்கொண்டால் நல்ல தூக்கம் வரும், கவலைப்படாமல் இருக்கலாம். 2ஆம் இடத்திலே சுக்கிரன் இருப்பது குடும்பத்திலே பெண்களுக்கு, அதாவது முக்கியமாக மனைவிக்கு மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு, தாய்மார்களுக்கெல்லாம் சிறிது உடல் ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். பெண்களால் குடும்பத்திலே தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து போகும். 3ஆம் இடத்திலே சூரியன் புதன் செவ்வாய் இருப்பது இளைய சகோதரனுக்கும் உடல் உபாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 7ஆம் இடத்துல ராகுபான் இருப்பது மனைவியின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. உங்களுக்கும் மனைவிக்கும் அடிக்கடி மூட்டு வலிகள் இருக்கும். 8ஆம் இடத்துல சனிபான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே மூட்டு வலியின் காரணமாக தொந்தரவுகள் இருக்கும். எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் தடை ஏற்பட்டு தான் நடக்கும். ஆனால் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். 2-3 முறை தோல்வி அடைந்தாலும் 4வது முறை நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். விரயஸ்தானத்தில் குருபான் இருப்பது விரயங்கள் நடக்கும். அதை சுபவிரயமாக நீங்களாக மாற்றிக்கொள்ளலாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவது மிகவும் சிறப்பானது. இன்றைய தினம் சிம்மராசி நல்ல நாட்கள். சிம்மராசியிலே பிறந்து இந்த வாரத்திலே மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 20 திங்கட்கிழமை, அக்டோபர் 24 வெள்ளிக்கிழமை, அக்டோபர் 25 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். பூரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 19 ஞாயிற்றுக்கிழமை, அக்டோபர் 21 செவ்வாய்க்கிழமை, அக்டோபர் 23 வியாழக்கிழமை, அக்டோபர் 25 சனிக்கிழமை, இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். உத்திரம் 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 20 திங்கட்கிழமை, அக்டோபர் 24 வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் சிம்மராசி செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசியிலே கேது பகவான் இருப்பது மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 8ஆம் இடத்தில் அஷ்டம சனி இருப்பது ஆரோக்கியத்தில் முக்கியமாக மூட்டு வலி, கை வலி, கால் வலிகள் ஏற்படும். அதற்கு பரிகாரமாக
ஞாயிற்றுக்கிழமை விநாயகர் பெருமானுக்கும், சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கும் நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து ஓரளவு சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து கன்னிராசி. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாயுடன் இருக்கிறார். புத்திசாலித்தனமாக பேசுவதாக நினைத்து பேசுவீர்கள், ஆனால் சங்கடங்களிலே மாட்டிக்கொள்வீர்கள். உங்கள் ராசியிலே சுக்கிரன் நீச்சமடைந்து சனியால் பார்க்கப்படுகிறார். ஆகவே திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. கண்டவர்கள் கண்படுகின்ற அந்த சனி, ஆகவே தான் கண்டக சனி என்று கூறுவார்கள். உங்கள் ராசியிலேயே சுக்கிரன் நீச்சம் பெற்றிருப்பது தந்தை உங்கள் மீது அன்பை செலுத்துவார்கள், ஆனால் அந்த அன்பு உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. மேலும் உங்கள் ராசியிலேயே சுக்கிரன் இருப்பது குடும்பத்திலே சிறு சிறு சிரமங்கள் இருந்தாலும் சந்தோஷம் கூடவே வரும். 2ஆம் இடத்தில் சூரியன் நீச்சம் பெற்று புதன் செவ்வாயுடன் இருக்கிறார். ஆகவே மற்றவுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை விவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது. 6ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும், அதன் மூலமாக சந்தோஷம் கிடைக்கும். 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது மனைவியின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. கணவன் மனைவிக்குள் சிறு சிறு உரசல்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். லாபஸ்தானத்தில் குருவான் இருப்பது குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். உங்களுடைய சகோதர சகோதரிகளுடைய வீடுகளில் சுபகாரியங்கள் நடக்கும். மூத்த சகோதரருக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். விரயஸ்தானத்தில் கேதுவான் இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதன் மூலமாக சிந்தனை அதிகமாக இருக்கும். சிந்தனை அதிகமானால் தூக்கம் வராது. ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த வாரம் கன்னிராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். கன்னிராசியிலே பிறந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 20 திங்கட்கிழமை, அக்டோபர் 24 வெள்ளிக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 19 ஞாயிற்றுக்கிழமை, அக்டோபர் 23 வியாழக்கிழமை, அக்டோபர் 25 சனிக்கிழமை 3 நாட்கள் நல்ல நாட்கள். சித்திரை 1, 2 பாதங்களை பிறந்தவர்கள் அக்டோபர் 19 ஞாயிற்றுக்கிழமை, அக்டோபர் 20 திங்கட்கிழமை, அக்டோபர் 24 வெள்ளிக்கிழமை 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு கண்டக சனியாக சனியுடைய பார்வை இருக்கிறது. 2ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது மனக்குழப்பத்தை குடும்பத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கும் நல்லெண்ணெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக கன்னிராசியிலிருந்தும் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து துளாராசி. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு ஒரே ஸ்தானத்திலே இருக்கிறார். செலவினங்கள் மிக மிக அதிகமாக இருக்கும். உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு சனியுடைய பார்வை வேறு இருக்கிறது. ஆகவே திருஷ்டியும் மிக அதிகமாக இருக்கும். உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்கள் ஒரு காரியம் நடப்பதற்கு முன்பாக வெளியே சொன்னால் அது நடைபெறாது. ஆகவே வெளியில் சொல்லாமல் இருக்கிற காரியங்கள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசியிலே சூரியன் புதன் செவ்வாய் இருப்பது புத அத்தியோகம். அதன் மூலமாக தொழில் விருத்தி நன்றாக இருக்கிறது. புத்திசாலித்தனமாக செயல்படுவீர்கள். அதில் ஓரளவு வெற்றியும் பெறுவீர்கள். இருந்தாலும் செலவினங்கள் மிக மிக அதிகமாக இருக்கும். என்றாலும் விரையாதிபதி புதன் உங்கள் ராசியிலே இருப்பது 1, 12 பரிவர்த்தனம். செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அடுத்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. குழந்தைகள் மிகவும் அடம் பிடிப்பார்கள். அவர்களிடம் சென்று விட்டு கொடுத்து பேசுவதே மிகவும் சிறப்பானது. 6ஆம் இடத்தில் சனிவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே பழைய பாக்கிகள் வசூலாகும். எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது. எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் முதல் 2 சுற்றுகளை தோல்வி ஏற்படும் போன்ற ஒரு பயம் இருக்கும். ஆனால் கடைசி சுற்றிலே எப்படியும் உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். 10ஆம் இடத்தில் குருவான் இருப்பது தொழில்துறையிலே மாற்றம் விரும்புவவர்களுக்கு மாற்றம் கிடைக்கும். மாற்றம் விரும்பாதவர்களுக்கு இருக்கின்ற இடத்திலேயே சிறு அளவிலே மாற்றங்கள் கிடைக்கும். ஆக எப்படியும் தொழில்துறையில மாற்றங்கள் உறுதி. அந்த மாற்றங்களுக்கு நல்ல வாய்ப்பும் உறுதி. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேதுவான இருப்பது தொழில்துறை விருதி நன்றாக இருக்கும். புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சியும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் வீட்டிற்கு தாத்தா பாட்டி போன்றவர்களுடைய அனுகூலம் உங்களுக்கு இருக்கிறது. அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். விரயஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பது செலவினங்கள் ஆகும். அந்த செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் துளாராசியில் நல்ல நாட்கள். துளாராசியில் வந்து சித்திரை 3, 4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 19 ஞாயிற்றுக்கிழமை, அக்டோபர் 20 திங்கட்கிழமை, அக்டோபர் 24 வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். சுவாதிலே பிறந்தவர்கள் அக்டோபர் 20 திங்கட்கிழமை, அக்டோபர் 21 செவ்வாய்க்கிழமை, அக்டோபர் 25 சனிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். விசாகம் 1, 2, 3 பாதங்களை பிறந்தவர்கள் அக்டோபர் 19 ஞாயிற்றுக்கிழமை, அக்டோபர் 21 செவ்வாய்க்கிழமை, அக்டோபர் 24 வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள்.
இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி ஏற்படுத்திக் கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் துளாராசி பந்துகள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் விரயஸ்தானத்தில் இருப்பது செலவங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் பெறுவதற்காக வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வருவது தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் துளாராசியிலிருந்து நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் விரயஸ்தானத்திலே இருக்கிறார். செலவன்கள் மிக அதிகமாக இருக்கும். ஆனால் குருடைய பார்வை உங்கள் ராசிக்கு ஏற்படுத்தினால் அதற்கு ஏற்பட்ட வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். செலவுக்கேற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது உங்களுடைய தாயாருக்கு மூட்டு வலி முதுகுவலிகள் இருக்கும். ஆனால் பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது. 5ஆம் இடத்தில் சனிவான் வக்கரம் பெற்றிருப்பது குழந்தைகள் மிகவும் அடம் பிடிப்பார்கள். இருந்தாலும் குருடைய பார்வை இருப்பதனால் தெய்வ அனுகிரகத்தின் மூலமாகவும் உங்களுடைய நீங்கள் செய்கின்ற அவர்களுடன் இருந்து கொண்டிருக்கின்ற அந்த அணுகுமுறையின் காரணமாகவும் பிரச்சனைகள் சிறிது குறையும். உங்கள் ராசி குருடைய பார்வை எடுத்து தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். உங்கள் வீடுகள் உங்களுக்கோ அல்லது உங்கள் குழந்தைகளுக்கோ நல்ல காரியங்கள் நடக்கும். அதற்குரிய பலம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த அதிசார குரு பேச்சு உங்களுக்கு பல விதத்திலும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 10ஆம் இடத்தில் கேதுவான் இருப்பது தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். ஆக பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. 10ல் பாபி நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே 10ல் கேது நிச்சயமாக நன்மைக்கு தான் ஏற்படுத்தி கொடுக்கும். லாபசனத்தில் சுக்கிரன் இருப்பது உங்களுடைய மனைவி மூலமாக லாபம் கிடைக்கும் அல்லது கணவர் மூலமாக லாபம் கிடைக்கும். வாழ்க்கை துணை மூலமாக லாபம் கிடைக்கும். கூட்டு தொழில் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். விரயஸ்தானத்தில் சூரியன் புதன் செவ்வாய் இருப்பது தொழில் நிமித்தமாக செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். எவ்வளவு லாபம் வந்தாலும் அத்தனையும் செலவாகிவிடும். நீங்களாகவே சுப செலவாக அதை மாற்றிக்கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனத்தில் தானே இருக்கிறது. இந்த வாரம் விருச்சிக ராசி நல்ல நாட்கள். விருச்சிக ராசி வந்து விசாகம் 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 19 ஞாயிற்றுக்கிழமை, அக்டோபர் 21 செவ்வாய்க்கிழமை, அக்டோபர் 24 வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 20 திங்கக்கிழமை, அக்டோபர் 23 வியாழக்கிழமை, அக்டோபர் 25 சனிக்கிழமை 3 நாட்கள் நல்ல நாட்கள். கேட்டில் பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 19 ஞாயிற்றுக்கிழமை, அக்டோபர் 21 செவ்வாய்க்கிழமை, அக்டோபர் 23 வியாழக்கிழமை, அக்டோபர் 24 வெள்ளிக்கிழமை 4 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தும் சந்தோஷம் ஏற்படுத்திக் கொடுக்கும். அடுத்து விருச்சிக ராசியிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருப்பதனால் செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் விருச்சிக ராசி நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். தொழில்துறையிலே அலைச்சல் மிக மிக அதிகமாக இருக்கும். அடிக்கடி வெளியூர் செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். 8ஆம் இடத்தில் குரு உச்சம் பெற்று இருப்பதனால் வெளியிலே சென்றாலும் வெற்றி உங்கள் பக்கமே இருக்கிறது. வெளியிலே சாப்பிடும் போது சுகாதாரம் இல்லாத இடத்திலே சாப்பிடக்கூடாது. இல்லாவிட்டால் வயிற்று நோய்கள் வயிற்று உபாதைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது இளைய மூத்த சகோதரர்களுக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனிவான் வக்கரம் பெற்றிருப்பது தாய்க்கு உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. மேலும் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்தி அதன் பிறகு சரியாகும். நண்பர்கள் உறவினர்களுடன் பேசும்போது மிகுந்த எச்சரிக்கை தேவை. விவாதங்களை முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குருவான் இருப்பது கொடுக்கல் வாங்கலும் சிறிது அக்கறை தேவை. முக்கியமாக சுகாதாரம் இல்லாத இடத்துல உணவு சாப்பிட்டால் அதன் மூலமாக நோய் நொடிகள் பரவ வாய்ப்பு இருக்கிறது. 9ஆம் இடத்தில் கேதுவான் பகையடைந்திருப்பதனால் இந்த வாரத்திலே தந்தையின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தந்தைக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். லாபஸ்தானத்திலே சந்திரன் சுக்கிரன் இருப்பது லாபம் இருக்கும். அது முக்கியமாக லாபஸ்தானத்திலே சுக்கிரன் வர இருக்கிறார், விரைவில் வர இருக்கிறார். அதன் மூலமாக எதிர்காலத்தில் நல்ல லாபம் இருக்கும். இந்த வாரம் 10ஆம் இடத்தில் சிறிது சோம்பேறித்தனம் இருக்கும். இருந்தாலும் சிறிது எச்சரிக்கையுடன் இருந்தால் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த காரியம் ஆரம்பித்தாலும் அப்புறம் செய்து கொள்ளலாம் என்ற எண்ணம் இருக்கும். ஆனால் அவ்வப்போது காரியத்தை முடித்துக் கொள்வதுதான் நல்லது. லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் செவ்வாய் இருப்பது தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு இந்த வாரம் ஏற்ற வாரமாக இருக்கிறது.
எந்த ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் அதற்கான தோஷ பரிகாரம் இந்த வாரம் அல்லது அடுத்த வாரத்திலே நீங்கள் செய்து கொள்ளலாம். ஐப்பசிக்குள் என்றால் ஐப்பசி மாதம் முழுமைக்கும் காவிரி அம்மன் கங்கை அம்மன் காவிரியிலே கலக்கிறாள் என்று ஐதீகம். ஆகவே காவிரியிலே கொடுத்தால் கங்கையிலே கொடுத்த அந்த நல்ல பலன்கள் கிடைக்கும். ஆகவே காவிரி கரைக்கு சென்று உங்கள் ஜாதகத்தில் எந்த தோஷமும் தான் அதற்கான பரிகாரங்கள் செய்வதற்கு இந்த தனுசு ராசி பிறந்தவர்கள் மிக ஏற்ற வாரமாக இருக்கிறது. இந்த மாதமே அதற்குரிய மாதமாக இருக்கிறது. முக்கியமாக இந்த தனுசு ராசியில் மூலம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு திருமணம் ஆகாமல் இருப்பது, அவர்களெல்லாம் தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு உங்கள் ஜாதகத்தை பார்த்து எந்த பரிகாரம் செய்ய வேண்டுமோ அதை பரிகாரம் செய்து கொள்வதற்கு இந்த மாதம் ஏற்ற மாதமாக அமைந்திருக்கிறது. அடுத்து இந்த வாரம் உங்களுக்கு நல்ல நாட்கள். தனுசு ராசியில் மூலம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 20 திங்கட்கிழமை, அக்டோபர் 24 வெள்ளிக்கிழமை, அக்டோபர் 25 சனிக்கிழமை நல்ல நாட்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 19 ஞாயிற்றுக்கிழமை, அக்டோபர் 21 செவ்வாய்க்கிழமை, அக்டோபர் 23 வியாழக்கிழமை, அக்டோபர் 25 சனிக்கிழமை 4 நாட்கள் நல்ல நாட்கள். உத்திராடம் உணாபத்தில் பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 20 திங்கட்கிழமை, அக்டோபர் 24 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்களுக்கு அர்த்தாஷ்டம் சனியும் அஷ்டம குரும் நடக்கிறது. அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மகர ராசி. மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சென்பான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். உங்கள் ராசிக்கும் குருடைய பார்வை, உங்கள் ராசிநாதன் சனிபானுக்கும் குருவுடைய பார்வை, ஆகவே தெய்வபலம் நன்றாக இருக்கிறது. அதன் மூலமாக எந்த காரியத்தையும் நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள். இந்த வாரம் வேலை கிடைக்காதவர்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். வேலையில இடமாற்றம் விரும்புபவர்களுக்கும் அந்த இடமாற்றம் நல்ல மாற்றமாக அமையும். 2ஆம் இடத்துல ராகுபான் இருப்பது கோபப்பட்டு நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் பெரிதாக பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே மற்றவருடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை கோபத்தை தவிர்த்துக் கொள்வது நல்லது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பதனால் இளைய மூத்த சகோதரர்களுக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 7ஆம் இடத்துல குருவான் உச்சம் பெற்றிருக்காரு. ஆகவே இந்த வாரம் தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. நீங்கள் செய்யக்கூடிய தெய்வ காரியங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். 8ஆம் இடத்திலே கேது பகவான் இருப்பது வெளியில், அதாவது இரவு நேர பயணங்களை முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது. இல்லாவிட்டால் சிறு அளவில் அசம்பாவிதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது, அவருக்கு மட்டுமே. ஆனால் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுது என்றால் குருடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருப்பதனால் பெரிய பிரச்சனை ஏற்படுத்தாது. 9ஆம் இடத்திலே சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்கிறது. ஆகவே தந்தைக்கு மனக்கலக்கங்கள் சிறிது ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். ஆனால் ஆரோக்கியத்தில் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. தந்தைக்கு திருஷ்டி காரணமாக மனக்கலக்கங்கள் ஏற்படும். ஆகவே தந்தை திருஷ்டி இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். 10ஆம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் இருப்பது தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சியும் நீங்கள் வெற்றியும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள். அடுத்து இந்த வாரம் மகராசிரம் நல்ல நாட்கள். மகராசிரம் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 20 திங்கட்கிழமை, அக்டோபர் 24 வெள்ளிக்கிழமை இந்த 2 நாள் நல்ல நாட்கள். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 19 ஞாயிற்றுக்கிழமை, அக்டோபர் 23 வியாழக்கிழமை, அக்டோபர் 25 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். அவிட்டம் 1, 2 பாதங்களை பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 19 ஞாயிற்றுக்கிழமை, அக்டோபர் 20 திங்கட்கிழமை, அக்டோபர் 24 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் அனைத்தும் உங்களுக்கு சுபகரமாக முடியும். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகுபான் இருப்பதனால் மற்றவருடன் பேசும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 8ஆம் இடத்தில் கேதுபான் இருப்பது பிரயாணம் செய்யும் போது எச்சரிக்கை இருக்க வேண்டும். இதற்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை விநாயகருக்கும் ராகுகாலம் துர்க்கைக்கும் நல்லெண்ணெய் விளக்க வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் மகராசி நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கும்பராசி. கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சனிபான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கிறார். 7 சனி நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் உங்கள் ராசியிலே ராகுபான் இருப்பது கோவப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கை கால் வலி, மூட்டு வலிகள் நிறைய இருக்கும். இந்த வாரம் தூக்கம் சிறிது குறைவாகத்தான் இருக்கும். பலவிதமான சிந்தனைகள், கோபதாபங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. இந்த வாரம் கும்பராசிலிருந்து சந்திராஷ்டமம் இருக்கு. கும்பராசியில் பிறந்து அக்டோபர் 18 சனிக்கிழமை இரவு 10:11 முதல் அக்டோபர் 21 செவ்வாய்க்கிழமை காலை 9:38 வரை சந்திராட்டகம். ஆக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு
அக்டோபர் 20 ஞாயிற்றுக்கிழமை, அக்டோபர் 21 திங்களும் இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 2ஆம் இடத்தில் சனிவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆனால் குருடைய பார்வை இருக்கிறது. மற்றவுடன் பேசும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். 6ஆம் இடத்தில் குருபான் இருப்பது கடன் வசூல் சிறிது தாமதமாக கிடைக்கும். மற்றவர்களுக்கு ஜாமீன் போடாமல் இருப்பது நல்லது. ஜாமீன் போட்டால் அந்த பணம் கிடைப்பதில் தாமதமாகிவிடும். 7ஆம் இடத்தில் கேதுபான் இருந்து 7 கூடையின் சூரியன் நீச்சம் பெற்றிருக்காரு. ஆகவே உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. அவருக்கு சிறு உடல் பாதை என்றாலும் உடனடியாக மருத்துவம் காண்பிப்பது நல்லது. 8ஆம் இடத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே உங்களுக்கு சிறிது உடல் வலிகள் சந்தோஷங்கள் குறையும். உடல் வலிகள் ஏற்படும், சந்தோஷங்கள் சிறிது குறையும். ஆகவே சந்தோஷமாக கிடைத்ததை வைத்து சந்தோஷப்படுவது மிகவும் சிறப்பானது. முக்கியமாக கடன் வாங்குவதை தவிர்த்தாலே பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். 9ஆம் இடத்தில் சூரியன் புதன் செவ்வாய் இருப்பது நல்ல பாக்கியம் இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது. தந்தைக்கு மனக்குழப்பங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தைக்கு உங்களுக்கும் சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். இந்த வாரம் கும்பராசிலும் நல்ல நாட்கள். கும்பராசியில் வந்து அவிட்ட 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 19 ஞாயிற்றுக்கிழமை, அக்டோபர் 24 வெள்ளிக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். சதயத்தில் பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 25 சனிக்கிழமை நல்ல நாள். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களை பிறந்துள்ள அக்டோபர் 19 ஞாயிற்றுக்கிழமை, அக்டோபர் 24 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றமும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சனிபான் வக்கரம் பெற்றிருப்பதனால், மேலும் ஏழரசன் நடந்து கொண்டிருப்பதனால் சனிக்கிழமை சனிபவனுக்கு நல்ல தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். அடுத்து உங்கள் ராசிக்கு 7 கூடையவன் சூரியன் நீச்சம் பெற்றிருப்பது வாழ்க்கை துணியின் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அதற்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். 8ஆம் இடத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்றிருப்பது பண விஷயத்திலே சிறிது தாமதங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல பண வருவாய் கிடைப்பதற்காக வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாடுகளின் மூலமாக கும்பராசிரியர் வந்து இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மீனராசி. மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலே சனிபகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே உடல் வலி, முதுகு வலி, மூட்டு வலிகள் இருக்கும். மேலும் இந்த வாரம் மற்றவரிடம் பேசும்போது சிறிது எச்சரிக்கை தேவை. கோபம் காரணமாக பிரச்சனைகள் ஏற்படுத்தும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் குருவான் அதிசாரத்தில் வந்திருக்கிறார். ஆகவே குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது பூர்வ புண்ணிய சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீர்த்து நன்மைகளை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே கேது பகவான் இருப்பது பழைய பாக்கியங்கள் வசூலாகும். தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கும். ஆனால் எல்லாமே தாமதமாக நடக்கும். 7ஆம் இடத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்றிருப்பது வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. இந்த வாரம் மீனராசியின் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. மீனராசியில் பிறந்து அக்டோபர் 21 செவ்வாய்க்கிழமை காலை 9:38 முதல் அக்டோபர் 23 வியாழக்கிழமை இரவு 10:06 வரை சந்திராஷ்டகம். ஆக மீனராசியில் பிறந்த அக்டோபர் 21 செவ்வாய், அக்டோபர் 22 புதன், அக்டோபர் 23 வியாழன் இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன், புதன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இருப்பது வாழ்க்கையினுடைய ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனை என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிக்க வேண்டும். முக்கியமாக வாழ்க்கை துணையுடன் விவாதத்தை தவிர்ப்பது நல்லது. விரயஸ்தானத்தில் ராகுபான் இருப்பது செலவினங்கள் அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசியில சனிபகவான் வக்கரம் பெற்றிருப்பதனால் எல்லா காரியமும் தாமதமாகத்தான் நடக்கும். தாமதமானாலும் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த வாரம் மீனராசியில் நல்ல நாட்கள். மீனராசியில் பிறந்த பூராட்டாவது 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 19 ஞாயிற்றுக்கிழமை, அக்டோபர் 24 வெள்ளிக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். உத்திரட்டாதியில் பிறந்துள்ள அக்டோபர் 20 திங்கட்கிழமை, அக்டோபர் 25 சனிக்கிழமை நல்ல நாட்கள். ரேவதியிலே பிறந்துள்ள அக்டோபர் 19 ஞாயிற்றுக்கிழமை, அக்டோபர் 24 வெள்ளிக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வாறாக இந்த வாரத்திய ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.